திருமணத்தைப் பெருக்கு ஆன்மீக எழுச்சி ஜோதிட ரகசியங்கள். திருமணத்தைப் பெருக்கு ஆன்மீக எழுச்சி பெரும்பாலானோருக்கு ஒரு கேள்வி. ஏன் சிலருக்கு திருமணத்தைப் பெருக்கு மனம் திடீரென மாற்றமடைகிறது? ஏன் சிலர் ஆன்மீக பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறார்கள்? ஜோதிட ரீதியாக இதற்கு காரணம் என்ன? அதை நாம் இப்போது நிதானமாக பார்ப்போம். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை மாற்றம். திருமணத்துக்கு என்பது மனித வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்பம். இது ஒரு உடல், மனம், ஆன்மா மூன்றிலும் பாதிக்கும் பிணைப்பு. பல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணத்திற்கு பிறகு நான் யார் என்ற கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு ஆன்மீக எழுச்சியின் முதல் சைகை. ஜாதகத்தில் 7ஆம் பாவம் களத்திரஸ்தானம், 8ஆம் பாவம் மாரகஸ்தானம் மற்றும் 12ஆம் பாவம் மோட்சஸ்தானம், இவை மூன்றும் பெரிய பங்கு வகிக்கின்றன. ஆன்மீக எழுச்சிக்கு முக்கியமாக 3 கிரகங்கள். கேது துறவியும் ஆன்மீக கடந்த வந்த தர்ம விளக்கம். குரு ஞான வழிகாட்டுதல், மத உணர்ச்சி. சனி வாழ்க்கை பாடங்கள், கர்மாவின் சுத்திகரிப்பு. திருமணத்திற்கு பிறகு கேது அல்லது குரு தசை வரும்போது மனிதனின் உள்ளத்தில் ஆழமான மாற்றங்கள் நடக்கின்றன. சனி திசை கூட வாழ்க்கையில் அர்த்தம் புரிகிறது. பெண்கள் ஆன்மீக எழுச்சி எப்படி நடக்கிறது? பெண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு மன அமைதி தேவைப்படும். அந்த தேடல் சிலருக்கு ஆன்மீகமாய் மாறுகிறது. சனி குரு இணைப்பு அல்லது கேது சுக்கிரன் சேர்க்கை இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு ஆன்மீக அனுபவத்தை பெறுவார்கள். ஒரு பெண் தன் கனவின் வாழ்க்கை துன்பங்கள் பார்த்து மனதிலே தெய்வத்தை நாட ஆரம்பிப்பார். அது தெய்வீக விழிப்புணர்வு. ஆண்களின் ஆன்மீக எழுச்சி. ஆண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பொறுப்பு அதிகரிக்கும். அந்த அழுத்த மன அமைதியை தேட செய்கிறது. குரு அல்லது சனி திசை வந்தால் மனம், தியானம், நம்பிக்கை, தர்ம வழி திரும்பும். பல ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு தெய்வ வழிபாடு, சித்தர்கள், யோகிகள் மற்றும் ஆர்வம் வளர்க்கிறார்கள். அது ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி மாற்றத்தின் விளைவு. 8ஆம் பாவம் மற்றும் 12ஆம் பாவத்தில் ஆன்மீக ரகசியம். 8ஆம் பாவம் மர்மம், மறைஞானம், மறுபிரிவு, ஆன்மீக சூழ்ச்சி. 12ஆம் பாவம் துறவு, தியானம், தெய்வ அனுபவம். இந்த 2 பாவங்களில் கேது குரு சனி இணைந்திருந்தால் திருமணத்திற்கு பிறகு ஆன்மீகம் மிகுந்த வரும். கேது 8ஆம் பாவத்தில் இருந்தால் கலந்த கர்மத்திலிருந்து விடுதலை. குரு 12ஆம் பாவத்தில் இருந்தால் தெய்வீகர்களின் அனுபவம். வாழ்க்கையில் ஆன்மீக எழுச்சி அடையலாம் காணும் அறிகுறிகள். திடீரென தியானம் அல்லது ஜபத்தில் ஈடுபடுதல், உலக ஆசைகள் மெல்ல குறைகள், உண்மையை அறியும் முயற்சி, கனவுகளில் தெய்வ அனுபவம், யாரையும் குறை கூறாமல் ஏற்றுக்கொள்வது, எல்லாம் ஆன்மீக எழுச்சியின் தொடக்கம். ஜோதிட தீர்வுகள் 2 வழிகாட்டுதல்கள். தினமும் தியானம் செய்யவும். கேது சனி குருவுக்கு வித்யாபூர்வ நிவர்த்தி செய்யவும். சித்தர் பூஜை, சித்தர் வழிபாடு முக்கியம். வீட்டில் தியான மூலை தீபம் ஏற்றவும். திருமணத்திற்கு ஆன்மீக எழுச்சி என்பது தெய்வத்தின் அருள். அது ஒரு மனமாற்றம் அல்ல, அது ஒரு ஆன்மாவின் நினைவூட்டல். உங்கள் ஜாதகம் அதுக்கு வழிகாட்டுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.